Hello friends, welcome to our channel Winged Chariot Academy. First, I would like to thank all our subscribers and viewers to give a great support. ஓகே, இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ஷெல்லியோட ஓ டு த வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய போயமை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த போயம் எப்போ எழுதுனது, எப்போ பப்ளிஷ் பண்ணது, என்ன சிச்சுவேஷனில் ஷெல்லி இதை கம்போஸ் பண்ணினார், இதை கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவருடைய தாட்ஸ் என்ன மாதிரி மாறுச்சு, எந்த சீசன், இதில் ஷெல்லி அவரோட ஆப்டமிஸ்டிக் தாட்டை பேசியிருக்கிறாரா இல்லை பெசிமிஸ்டிக் தாட்டை பற்றி பேசியிருக்கிறாரா, இப்படின்ற பல கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் நம்மளோட இன்றைக்கி உள்ள இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கான எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது பிஜிடிஆர்பியில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ரொமான்டிக் ஏஜில் வருது. அட் த சேம் டைம் பாலிடெக்னிக் எக்ஸாம்லேயும் இந்த டாபிக் கவர் ஆகுது. ஸோ ஷெல்லி ரொமான்டிக் ஏஜில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பொயட். இதில் இருந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சென்டென்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் தான். அதனால் கவனமாக கேளுங்க, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். See here, this poem was written in 1819, published in the year 1820. அப்போது இந்த போயம் ரிட்டர்ன் ஒரு இயராகவும் பப்ளிஷிங் அனதர் இயராகவும் இருக்குது. ஸோ இட் ஷோஸ் எ கிரேட் வேரியேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். நமக்கு சம்டைம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்கும்போது ரிட்டர்ன் இயரும் கொடுத்துருப்பாங்க, பப்ளிஷிங் இயரும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் எது அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. அதனால் ரிட்டர்ன் இன் த இயர் 1819 அண்ட் பப்ளிஷிங் இன் த இயர் 1820. நெக்ஸ்ட்டு, திஸ் போயம் வாஸ் கன்சீவ்டு அண்ட் சீஃப்லி ரிட்டர்ன் இன் அ வேர்ட் தட் ஸ்கிட்ஸ் த அர்னோ நியர் ஃப்ளாரன்ஸ். இந்த போயமை கம்போஸ் பண்ணக்கூடிய ஐடியா ஷெல்லிக்கு எப்படி கிடைச்சிது, அவர் எப்போ இட்டாலியில் ஃப்ளாரன்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரோ அப்போது அர்னோ அப்படிங்கிற ஃபாரஸ்ட், அங்கே ஆட்டம் சீசனில் ஒரு ஈவினிங் வாக் போவார். அந்த சமயத்தில் வெஸ்ட் விண்டால் ஒரு கிரேட் டெம்பஸ்ட் கிரியேட்டடு தேர். அதை பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த தாட் வருது, இதே மாதிரி இந்த வெஸ்ட் விண்டு எனக்குள்ளேயும் வந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இது என்கிட்ட இருக்கக்கூடிய வேர்ல்ட்லி ஒரீஸையும் லைஃபோட பேர்டனையும் எடுத்துகிட்டு போகும். ஸோ ஆஃப்டர் தட் ஐ வில் கெட் மை சைல்டுஹுட் டேஸ். ஸோ இமீடியட்டாக நானும் என்னோடய பழைய லைஃபுக்கு திரும்பி நிறைய போயம்ஸ் கம்போஸ் பண்ணுவேன், நானும் என்னோடய லைஃப்பை சியர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். ஆஃப்டர் தட் இம்மீடியட்லி ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் த போயம் ஓ டு த வெஸ்ட் விண்ட். அப்போது இது எங்கே கம்போஸ் பண்ணார், ஃப்ளாரன்ஸில். அந்த நேம் ஆஃப் த வுட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அர்னோ, சீசன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டம் சீசன், டைம் அப்படின்னா ஈவினிங். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நமக்கு இதில் இருக்குது பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், ஆன் அ டே when the tempestuous wind, whose temperature is at once mild and animating, was collecting the vapors which pour down the autumnal rains. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஒரு ஈவினிங் வாக் அப்போ தான் இந்த ஓ டு த வெஸ்ட் விண்டை கம்போஸ் பண்ணக்கூடிய தாட்
நம்மளோட ஷெல்லிக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இதுவும் அதே மாதிரி தான். ஆன் அ டே வென் த டெம்பஸ்டுவஸ் விண்ட், எப்போ வந்து ஷெல்லி அந்த அர்னோ ஃபாரஸ்ட்டில் ஈவினிங் வாக்குக்கு போகிறாரோ அப்போ அங்கே வந்து ஒரு வைல்டு விண்டு வருது. அந்த வைல்டு விண்டு வந்து வித்தின் அ ஆர் என்ன பண்ணுது, நிறையா வந்து கலெக்டிங் வேப்பர்ஸ் அண்டு போர் டவுன் த ஆட்டம்னல் ரெயின்ஸ். ஆட்டம் சீசன் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தான் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆட்டம் ரெயினை வந்து ஹெவியாக கொடுக்குது. அவ்வளோ கிளியராக இருந்த ஸ்கை அந்த வெஸ்ட் விண்டோட அந்த ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக எங்கெங்கேயோ இருந்து க்ளவுட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டில் குயிக்காக வந்து ஒரு ஹெவி ரெயினுக்கு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் என்னோட மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரீஸை வந்து வெளியே கொண்டு போயிடாதா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே ஷெல்லியோட கிரேட் ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இதிலிருந்து நமக்கு கன்ஃபார்மாக ஆட்டம் சீசன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், they began as I foresaw at sunset with a violent tempest of hail and rain, attended by that magnificent thunder and lightning peculiar to the Cisalpine region. இந்த சிசால்பைன் ரீஜியன் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ப்ஸ் மவுண்டைன் இருக்கு இல்லையா, அந்த ஆல்ப்ஸ் மவுண்டைனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து சிசால்பைன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதியில் தான் வந்துட்டு அவர் அந்த ஈவினிங் வாக், அங்கே தான் வந்து அந்த அர்னோ ஃபாரஸ்ட்டு, அந்த ஆல்ப்ஸ் மவுண்டைனை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அர்னோ ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் தான் அவர் சொல்கிறாரு ஆஸ் தே பிகேன் அப்படிங்கிறது வந்து அந்த தண்டர், அந்த ஆட்டம் ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை நான் வந்து பார்க்குறேன். ஆஸ் ஐ ஃபோர்ஸா அட் சன்செட், இதுதான் வந்து நமக்கு அந்த ஈவினிங் டைமில் தான் அந்த டெம்பஸ்ட் வந்து அந்த அர்னோ ஃபாரஸ்ட்டில் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்டு. At sunset with a violent tempest of hail and rain attended by the magnificent thunder and lightning. Thunder and lightning வந்துட்டு அந்த பகுதியவே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸான ஒரு விண்டு தான் வந்துட்டு வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. It is pointed out that Shelley, who was depressed at this time, wrote the poem in an attempt to overcome the depression by remembering the process of regeneration in nature. இதில் பார்த்தீங்கன்னா ஷெல்லி வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம், ஷெல்லியோட கிரேட் ரெக்வஸ்ட் டு த வெஸ்ட் விண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், வேர்ல்ட்லி ஒரீஸில் இருந்தோம், லைஃபோட பேர்டனில் இருந்தோம், அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த வேர்ல்ட்லி ஒரீஸும் லைஃபோட பேர்டனும் அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே என்னது கிடச்சிச்சு. அவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம், நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அவர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்பவே ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இந்த ஒர்க்ஸை பற்றின பயங்கரமான கிரிட்டிசம்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மேகசின்ஸில் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. இவர் வந்து ஒரு நல்ல பொயட் கிடையாது, இவரால் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி எழுத முடியலை அப்படிங்கிற மாதிரியான, இவர் வந்துட்டு ஃபாலோயிங் த ஃபுட்ஸ்டெப் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த், ஒன்று வேர்ட்ஸ்வர்த்தோட ஃபுட்ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா வேர்ட்ஸ்வர்த்தை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றின கிரிட்டிசம்ஸ் நிறையா கொடுத்துட்டே இருந்ததுனால அது வந்து அவருடைய மனசை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரீஸ்லேருந்து நான் வெளியே வரணும், இவங்க எல்லாருமே என்னோட ஒரிஜினாலிட்டியில் வந்து ஒரு டவுட் வருது, அதிலிருந்து நான் வெளியே வரணும். அப்போ அதுக்கு வந்து என்ன ஆகணும், என்னுடைய அந்த சைல்டுஹுட் பீரியட் அந்த ஒரு ஸ்பிரிட் எனக்கு வரணும் அப்படின்றது தான் அவருடைய ரெக்வஸ்ட். அதனால தான் வந்து இதில் அதை கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் பாயிண்டட் அவுட் தட் ஷெல்லி ஹூ வாஸ் டிப்ரெஸ்டு அட் திஸ் டைம், இந்த டைமில் வந்துட்டு அவர் அந்த டிப்ரெஷனில் தான் அந்த வாக்கே போகிறாரு. போயம்ஸ் எதுவும் கம்போஸ் பண்ணுற மைண்ட் செட் இல்லை, ஒரு பயங்கரமான டிப்ரெஷன். அதில் வந்து சும்மா ஒரு லெஷர்லி வாக் தான், ஒரீஸோட ஒரு லெஷர்லி வாக். அந்த வாக்கில் தான் அவருக்கு அந்த ஒரு தாட், அந்த வைல்டு விண்டோட ஃபோர்ஸ் அவரை வந்து க்ரியேட் பண்ணுது.
இதே மாதிரி எப்படி இந்த வைல்டு விண்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து வெளியே வரும்போது ஒரு சவுண்டை கொடுக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ராய்டு லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த அந்த இடத்த வந்து ஒரு கிளியராக மாற்றுதோ, அது மாதிரி என்னோட மனசில் இருக்கக்கூடிய அந்த பேர்டன்ஸையும் எடுத்துகிட்டு போயிடாதா அப்படிங்கிறது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு லாங்கிங். His son Williams had died June. Early in October, Shelley read an issue of the Quarterly magazine which contained a violent and prejudiced criticism of his poem, The Revolt of Islam. அதாவது ஷெல்லியோட சன் வில்லியம்ஸ் வந்து இறந்து போயிடுறாரு. அட் த சேம் டைம் அக்டோபர் மந்தோட ஏர்லியஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி மேகசின் இருக்குது இல்லையா, பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மேகசின்ஸில் இதுவும் ஒன்று. இந்த குவார்ட்டர்லி மேகசின்ஸ் வந்து ஷெல்லியோட ஒர்க் த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் அதை பற்றின ஒரு பேட் கிரிட்டிசம் கொடுத்துட்ருக்குறாங்க. இது ரெண்டும் தான் வந்து அவருடைய அந்த ஒரீஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. He was charged with imitating Wordsworth. நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி வந்து அந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ மேகசின் ஷெல்லி மேலே வந்து கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் அவரோட ஒரீஸுக்கு வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஹி வாஸ் சார்ஜ்டு வித் இமிட்டேட்டிங் வேர்ட்ஸ்வர்த்தை வந்து இவர் அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், வேர்ட்ஸ்வர்த் அண்ட் ஷெல்லி ரெண்டு பேருமே வந்துட்டு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட இம்பேக்டை அவங்களோட போயமில் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. இது கூட வந்து அவங்க அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன்ஸாக இருந்திருக்கலாம். ஓகே, அடுத்தது ஷெல்லிக்கு வந்து இந்த சார்ஜ் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. யார் மேலே அப்படின்னு சொன்னால் சதே மேலே. He guessed that Sade was the perverse hurted writer of these calumnies. இந்த சார்ஜை வந்து ஷெல்லி மேலே மெயினாக வச்சதே வந்து சதே தான் அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட் வந்து ஷெல்லிக்கு வருது. The Ode to the West Wind consists of 5 stanzas of 14 lines. நம்ம படிக்கிற இந்த ஓட் டு த வெஸ்ட் விண்ட் வந்து எத்தனை ஸ்டான்சாஸோடு வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். 5 ஸ்டான்சாஸ் அதில் இருக்குது. ஓகே, ஈச் ஸ்டான்சாஸ் ஹேஸ் 14 லைன்ஸ். ஓகே, இந்த 14 லைன்ஸில் வரக்கூடிய ஒரு போயமை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சானட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சானட்டே வந்துட்டு நமக்கு 2 டைப்ஸாக இருக்குது. வியாட் அண்டு சரே ரெண்டு பேருமே நமக்கு இங்கிலீஷில் சானட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இதில் நமக்கு ஷேக்ஸ்பியர் சானட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஷேக்ஸ்பியர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சானட் கன்வென்ஷன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு இல்லையா? அப்போ ஷேக்ஸ்பியரோட சானட் டைப் என்னது? 3 குவாட்ரைன் ஃபாலோடு பை அ கப்லெட் இல்லை? அதே மாதிரி தான் இந்த ஓடையும் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு ஷெல்லி. அதில் இருக்கக்கூடிய 5 ஸ்டான்சாஸில் ஈச் ஸ்டான்சாஸ் ஹேஸ் 14 லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 14 லைன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 குவாட்ரைன் ஃபாலோடு பை அ கப்லெட். அப்போ 3 × 4 12 லைன்ஸ், அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் வந்து கப்லெட்டாக வருது. அந்த 2 லைன்ஸ் வந்து தனியாக ஆனால் சேம் ரித்தமோட முடியும். அதை தான் வந்து கப்லெட் அப்படின்ற ஃபார்மில் நம்ம வந்து இங்கிலீஷில் படிக்கிறோம். அதுதான் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டான்ஸா சஜஸ்ட் ஆஸ் அ சானட் ஆஃப் த ஷேக்ஸ்பியர் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், அந்த சானட் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் 3 குவாட்ரைன்ஸ் ஃபாலோடு பை அ கப்லெட். அதனால் த ஓடு மே பி ரிகார்டட் அஸ் அ ஸ்மாலஸ்ட் சானட் சீக்வன்ஸ். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லலாம் இந்த ஓடை? ஏன்னா இது வந்து சானட் ஃபார்மில் 14 லைன்ஸில் கம்போஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓடு மே பி ரிகார்டட் அஸ் அ ஸ்மாலஸ்ட் சானட் சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The poem is usually dividing each stanza into 4 tercets and a couplet.
யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு போயம் அப்படின்னு கொடுக்கும்போது அதை வந்து 4 லைன்ஸாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்லெட் அந்த ஃபார்மில் தான் வந்து ஃப்ரேம் பண்ணுறது அவங்களுடைய ஒரு கல்ச்சராக இருந்துச்சு. ஆனால் ஷெல்லி வந்துட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு அன்யூஷுவல் ஸ்டான்ஸாவாக வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த அன்யூஷுவல் ஸ்டான்ஸா தான் நமக்கு எப்படி இருக்குது, 3 quatrain ஃபாலோடு பை அ கப்லெட். Shelley has constructed a new and unusual stanza for this ode. இந்த ஓடுக்கு மட்டும்தான் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இப்போ இதில் இருந்து நமக்கு வந்து போயம்கான டெஃபனிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, த பொயட் அட்ரஸஸ் த வைல்டு வெஸ்ட் விண்ட். அதாவது ஓடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே அது வந்து அட்ரஸ் டு சம் ஒன் இல்லையா? இங்கே ஷெல்லி வந்துட்டு இந்த ஓடை யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் விண்டுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. அதாவது த பொயட் அட்ரஸஸ் த வைல்டு வெஸ்ட் விண்ட். அந்த வைல்டு வெஸ்ட் விண்ட் வந்து அவருக்கு எப்படி சிம்பிளைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். விச் சிம்பிளைசஸ் ஃபார் ஹிம் த வெரி ஸ்பிரிட் ஆஃப் த ஆட்டம் சீசன். அதாவது ஆட்டம் சீசனோட ஸ்பிரிட்டாக வந்து அவர் சிம்பிள் பண்ணியிருக்கிறாரு. ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், the dried and withered leaves are driven before it. அந்த wild west wind அதோட அந்த incredible force, அந்த ஃபோர்ஸுக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்த அத்தனை ட்ரைட் அண்டு விதர்டு லீவ்ஸும் வந்து அப்படியே எங்கே பறக்குதுன்னே தெரியாமல் போயிட்டு இருக்குது, அதோட ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல். அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, த ட்ரைட் அண்டு விதர்டு லீவ்ஸ் ஆர் ட்ரைவன் பிஃபோர் இட். எப்படி அது ஓடுது, யாரை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடுது, வித் இன்க்ரீடபிள் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க, லைக் கோஸ்ட் ஃப்ளீயிங் ஃப்ரம் அன் என்சாண்டர். ஒரு என்சாண்டரை பார்த்து கோஸ்ட் வந்து எப்படி தலை தெறிக்க அப்படியே பின்னாடி ஓடுமோ அதே மாதிரி அந்த ட்ரைட் அண்ட் விதர்டு லீவ்ஸ் வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இன்க்ரீடபிள் ஃபோர்ஸ் ஆஃப் வெஸ்ட் விண்ட் இட் ஃப்ளீயிங் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. The west wind is as much as a preserver and a destroyer. அதாவது ஷெல்லி வந்துட்டு அந்த வெஸ்ட் விண்டுக்கு லைக் அ கோஸ்ட் விதர்டு லீவ்ஸை மட்டும் அனுப்புறது மட்டும் வந்து அதோட ஒர்க் இல்லை, அது போகவும் அந்த வெஸ்ட் விண்டுக்கு இன்னொரு டியூட்டியும் இருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரிசர்வர் அண்ட் அ டெஸ்ட்ராயர். லைக் விஷ்ணு, அது பகவான் விஷ்ணு அந்த வெஸ்ட் விண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், சீட்ஸை வந்துட்டு ரொம்ப ஃபாரவே பிளேசஸுக்கு அதோட அந்த வயலண்ட் டெம்பஸ்ட் மூலமாக எடுத்துகிட்டு போய் ஒரு வின்ட்ரி பெட்டுக்குள்ளே வந்து அதை பரியல் பண்ணி வைக்குது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்ப்ரிங் சீசனில் அது வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் எதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டம் சீசனில் அந்த தேவையில்லாத வாட்டர் வேப்பரில் இருந்து அந்த ட்ரீயை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் லீவ்ஸ் அதையெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. லைக் பகவான் சிவா. ஓகே, இதில் அப்போ வந்து ப்ரிசர்வர் அப்படிங்கிறது வந்து யாரோட, எந்த ஹிந்து காடோட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து யாரை சொல்லலாம், பகவான் விஷ்ணு. அட் த சேம் டைம் டெஸ்ட்ராயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் சிவா. இதை வந்து எப்படி வெஸ்ட் விண்டை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சேரியட், விங்குடு சீடோட சேரியட் மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணுது. அப்படின்னா தான் டேக்ஸ் தெம் டு தயர் டார்க் வின்ட்ரி பெட், ரொம்ப ஃபாரவேல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் அதை பரியல் பண்ணி வச்சிருது. எதுக்காக? உங்களுக்கு அந்த ஆட்டம் சீசனோட எண்டில் வந்து எது வரப்போகுது, ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகுது. அப்போ அந்த ஸ்ப்ரிங் சீசனில் நல்லா இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் க்ரோத்துக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அதை எடுத்துகிட்டு போகுது. வென் ஸ்ப்ரிங் கம்ஸ் த ஜென்டில் சஃபயர் வில் வேக்கன் த சீட்ஸ். ஜென்டில் சஃபயர், சஃபயர் அப்படிங்கிறது என்னது,
ஈஸ்ட் விண்டு. ஈஸ்ட் விண்டு வந்து எந்த சீசனில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரிங் சீசனில் கிடைக்கும். அதனால் அந்த ஜஃபயர் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்துட்டு ஈஸ்ட் விண்டை வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகே, அப்போ வெஸ்ட் விண்டை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசூர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் விண்ட். ஓகேவா? அப்போது அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அது வந்து ஒரு நியூ க்ரோத் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெஸ்ட் விண்டு வந்து அதை லாங்கவே பிளேசஸுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஷெல்லி நம்ம கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு. The clouds also feel the might and energy of the west wind. இவ்வளோ நேரம் வந்துட்டு ஷெல்லி என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஃபாரஸ்ட்டில் அதோட ஃபோர்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கண்டினியூஸாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஹெவி விண்டு வந்து ஒரு பெரிய வேப்பரை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கைக்கு ட்ராவல் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓ டு த வெஸ்ட் விண்டை வந்து 5 கேண்டோஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். அதனால தான் இதை வந்து ஒரு எப்பிக் போயம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போது அந்த 5 கேண்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் விண்டு ஃபீல்டில், அதாவது ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுது. ஆஃப்டர் தேட் அது வந்து ஸ்கையில் ட்ராவல் பண்ணுது. ஸ்கையில் ட்ராவல் பண்ணும்போது தான் க்ளவுட்ஸ் வந்து அதோட எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுது. த க்ளவுட்ஸ் ஆல்சோ ஃபீல் த மைட் அண்ட் எனர்ஜி ஆஃப் த வெஸ்ட் விண்ட். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது? தே சீம் லைக் லீவ்ஸ் ஆன் த tangled boughs of a gigantic tree in the sky and they are heaven of ocean. அப்போ என்ன ஆகுது, அங்கே அதோட ஃபுல் ஃபோர்ஸையும் காட்டுறதுனால எங்கெங்கேயும் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் க்ளவுட்ஸாக வந்து கலெக்ட் ஆகுது. அப்போ அந்த பிளாக் க்ளவுட்ஸ் வந்து கலெக்ட் ஆகும்போது அதோட ரிசல்ட் தான் நமக்கு என்னவா கிடைக்குது, ஒரு பெரிய டெம்பஸ்டாக அந்த ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டு ஷெல்லி ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாரு. These messengers of rain and lightning are shaken by the wind, driven into confused masses and fall to the earth as rain. அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த வெஸ்ட் விண்டால் கிரியேட் ஆன க்ளவுட்ஸை வந்துட்டு ரெயின் அண்டு லைட்னிங்கோட மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக வந்துட்டு ஹூ ஆர் த மெசஞ்சர்ஸ் ஆஃப் ரெயின் அண்டு லைட்னிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு உடனே எது ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் விண்ட் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். க்ளவுட்ஸ் ஆர் த மெசஞ்சர்ஸ் ஆஃப் ரெயின் அண்டு லைட்னிங். க்ளவுட்ஸு தான் வந்துட்டு ரெயினுக்கும் லைட்னிங்க்கும் ஒரு மெசஞ்சராக இருந்து ஷேக்கன் பை த விண்ட், அந்த விண்டால் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஷேக்கனை ஏற்படுத்துது. அடுத்தது ட்ரைவன் இன்டு கன்ஃபியூஸ்டு மேசஸ் அண்ட் ஃபால் டு த எர்த் அஸ் அ ரெயின். அதனால் வந்து அது எவ்வளோ பெரிய ஹெவி டெம்பஸ்ட், ஹெவி ரெயினாக வந்து எர்த்துக்கு வருது. அடுத்தது பாருங்கள், த ஸ்ட்ரேஞ்ச் டிசைரி ஆஃப் க்ளவுட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிசைரியை கொடுக்குது. ஃப்ரம் த டிம் வேர்ஜ் ஆஃப் த ஹாரிசான் டு த ஜெனித்ஸ் ஹைட். அது ரொம்ப ஹாரிசானோட இதில் வந்துட்டு ஒரு ஜெனித்ஸ் ஹைட் இருக்குது. அப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கு அப்படின்னு சொன்னால், appears to the poet like the unkempt curls on the head of some fierce menad. menad அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன் க்ரீக் மித்தாலஜியில் வந்து goddess of wine அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஸ்கை ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸ் வந்துட்டு அவ்வளோ பரவி அங்கங்கே இருக்கக்கூடியது அன்கம்டு கேர்ள்ஸு. அதே மாதிரி அன்கம்டு கேர்ள்ஸ் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கையில் இருந்து ஏர்த்துக்கு வரக்கூடிய அந்த ஹெவி ரெயினை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் காடஸ் ஆஃப் வைன் வந்து இந்த ஏர்த்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அவ்வளோ ஹெவியாக அது போராகும்போது அந்த ஸ்கை வந்துட்டு அன்கம்டு கேர்ள்ஸ் மாதிரி ஒரு லுக்கில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு.
The west wind wakes up the Mediterranean from its summer dreams. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், வெஸ்ட் விண்டோட ட்ராவல் வந்து முதல்ல வந்து ஃபீல்டில், அதாவது ஃபாரஸ்ட்டில் தொடங்குது. தட் மீன்ஸ் ஏர்த்தில் இருந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்கைக்கு ட்ராவல் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸ்கையில் இருந்து அதோட ட்ராவல் வந்து டு த சீல போகும்போது எந்த சீக்கு அது போகுதுன்னு பாருங்க. த வெஸ்ட் விண்ட் வேக்ஸ் அப் த மெடிட்டரேரியன் ஃப்ரம் இட்ஸ் சம்மர் ட்ரீம். மெடிட்டரேரியன் சீ வந்து அதோட சம்மர் ட்ரீமில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது. அதை வந்து வேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஹேட் பீன் ஸ்லீப்பிங் லுல்டு பை த ஜென்டில் மர்மர் ஆஃப் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரீம். அந்த மெடிட்டரேரியன் சீ வந்து எப்படி இருக்குது, ஜென்டில் மர்மரால் வந்து தாலாட்டு பாடின மாதிரியான ஒரு ஸ்லீப்பிங்கில் இருக்குது. அதை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்டலைன் ஸ்ட்ரீம், அதில் இருக்கக்கூடிய தெளிவான, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வைல்டு ஃபோர்ஸு அந்த சீயை வந்து ஒரு ஷேக் கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நம்ம கிளியரான வாட்டர் பார்க்க முடியாது. இங்கே வந்து அதில் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரீம், கிளியரான வாட்டர் இருக்கிறதுனால அந்த வெஸ்ட் விண்டு வந்து ஒரு தாலாட்டு மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது இட் கிவ்ஸ் இட்ஸ் ஹெவி ஃபோர்ஸு. ஸ்கைக்கு போகும்போதும் அது என்ன தான் பண்ணுச்சு, ஒரு பெரிய ஃபோர்ஸை கொடுத்து தான் அங்கங்கே இருந்த க்ளவுட்ஸை வந்து கேதர் பண்ணி ஒரு பெரிய டெம்பஸ்ட்டை, ஒரு ஹெவி ரெயினை கொடுத்தது. ஆனால் மெடிட்டரேரியன் சீக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக அந்த மெடிட்டரேரியனை வந்து தாளாட்டுற மாதிரி அப்படியே டச் பண்ணிட்டு, லைட்டாக டச் பண்ணிட்டு போகுது. ட்ரீமிங் ஸ்வீட்லி ஆஃப், எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த மெடிட்டரேரியன் வந்து அதுக்குள்ள அது வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து தன்னுடைய வாட்டர் லெவல் அதிகப்படுத்தினதுனால அந்த சீக்கு கீழே வந்து நிறைய பேலஸஸ், நிறைய டவுன்ஸ் வந்து மூழ்கி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் மாஸ் அப்படின்னு சொல்லி ஷெல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், சீயோட வாட்டர் மேலேருந்து பார்க்கும்போது ப்ளூ கலரில் தெரியுது. அதனால் யூஸ்வலாக மாசஸ் இன் க்ரீன் கலர். ஆனால் நம்ம கரெக்டாக கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம க்ரீன் தான் டிக் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஷெல்லி வந்துட்டு ப்ளூ மாசஸ் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ப்ளூ மாசஸுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வாட்டரில் வந்து எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் மேலேருந்து நீங்கள் கிளியராக பார்க்கும்போது அது ப்ளூ கலர் மாசஸாக நமக்கு தெரியுது. அதனால தான் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. அதைத்தான் வந்து இங்கேயும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்வீட்லி ஆஃப் பேலஸ் அண்ட் டவுன் ஓவர் க்ரோன் வித் மாஸ். தனக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய டவுனையும் சரி, பேலஸையும் சரி, அது எதால் கவர் பண்ணியிருக்குது, மாஸால் கவர் பண்ணியிருக்குது. அண்டு ரெஃப்ளெக்டட் இன் இட்ஸ் ஓவர் பிளாசிட் வாட்டர். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட ரெஃப்ளெக்ஷன் மூலமாக நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அந்த மாசஸ் ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. The cloying sweetness of these visions makes the senses faint picturing them. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஏர்த்தில் ட்ராவல் பண்ணி ஸ்கைக்கு போய் அடுத்தது வந்து சீக்கு வந்தது. சீக்கு வரும்போதும் முதல்ல வந்து அது மெடிட்டரேரியனில் போகுது. மெடிட்டரேரியனில் ட்ராவல் பண்ணும்போது அதோட ட்ராவல் வந்து கிவ்ஸ் அ வெரி ஸ்மூத் எஃபெக்ட். ஆனால் அட்லாண்டிக் ஓஷனில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் ஆக்ட்ஸ் வெரி ஃபியூரியஸ்லி. The cloying sweetness of this vision makes the senses faint. அதில் போகிறப்ப அது ஏற்படுத்தக்கூடிய அந்த விளைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்மளோட சென்சஸ் எல்லாமே வந்து ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு அதோட ரியாக்ஷன் இருக்குது. ஈவன் த வாட்டர்ஸ் ஆஃப் த அட்லாண்டிக் ஆர் க்ளோவன் இன் டு சாசம்ஸ். அட்லாண்டிக் ஓஷன் அது எவ்வளோ பெரிய ஓஷன், அதோட அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் வந்து அப்படியே டிவைடிங் இன்டு டூ. அந்த அளவுக்கு ஒரு ஷிப்பு வந்து அதில் ட்ராவல் பண்ணும்போது தான் அதோட ஃபோர்ஸில் இட் சாசம்ஸ் த வாட்டர்ஸ். அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து இங்கே அட்லாண்டிக் ஓஷனில் வந்து வெஸ்ட் விண்டு கொடுக்குது. When the west wind sweeps furiously over them, the vegetation at the bottom of the sea fears the voice of the west wind, trembles and tenders itself of all its leaves. அந்த வெஸ்ட் விண்டு
அட்லாண்டிக் ஓஷனோட மேலே போகும்போது அது ஒரு பயங்கரமான ஃபோர்ஸில் போகுது. அதோட ஃபோர்ஸ், அந்த நாய்ஸ், அதை கேட்டு த வெஜிடேஷன் அட் த பாட்டம் ஆஃப் த சீ, அந்த சீக்கு அடியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்டு ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக, அது எல்லாமே வந்து ஃபியர்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த வெஸ்ட் விண்ட். வெஸ்ட் விண்டோட அந்த வாய்ஸுக்கு வந்து பயந்து நடுங்குது. ட்ரம்பிள்ஸ் அண்டு டெண்டுவர்ஸ் இட் செல்ஃப் ஆஃப் ஆல் இட்ஸ் லீவ்ஸ். அதோட எல்லா லீவ்ஸும் அப்படியே விழுற அளவுக்கு அதனுடைய அந்த நடுக்கம் வந்து இருக்குது. அவ்வளோ ஒரு ஃபோர்ஸான எஃபெக்டில் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் தெரியுது பாருங்கள். மெடிட்டரேனியனில் வந்து இட் ட்ராவல்ஸ் வெரி சாஃப்ட்லி, ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு வயலண்ட் ஃபோர்ஸை கொடுக்குது. இந்த மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேசஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால தான் இதை வந்து ஒரு எப்பிக்கோட கம்பேர் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு இதை வந்து ஒரு ஷார்ட் எப்பிக் போயம் அப்படின்னு கூட சம் கிரிட்டிக்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. In stanza 4 and 5 contain the poet's prayer to the wild west wind. If he had been a dead leaf, a swift cloud, or a wave, he would have been happy. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததுலேருந்து ஷெல்லி அப்படியே அவரோட தாட்டை வந்து என்டையராக டிஃபர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நேரம் வந்துட்டு அதோட ஃபோர்ஸ், வெஸ்ட் விண்டோட ஃபோர்ஸை பற்றியே பேசிகிட்டு இருந்தவர் இம்மீடியட்டாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து வெஸ்ட் விண்டுக்கு கொடுக்குறாரு. அந்த ரெக்வஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரேயர் மூலமாக இருக்குது. த பொயட்ஸ் ப்ரேயர் டு த வைல்டு வெஸ்ட் விண்ட். என்ன மாதிரி, இஃப் ஹீ ஹேட் பீன் எ டெட் லீஃப், அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்த மாதிரியான விதர்ட் டெட் லீஃபாக நான் இருந்திருந்தாலோ, அல்லது ஸ்விஃப்ட் க்ளவுட், ஸ்கையில் பார்த்த மாதிரி க்ளவுடாக இருந்திருந்தாலோ, அப்படி இல்லைன்னா அ வேவ், அட்லாண்டிக் ஓஷனில் பார்த்த மாதிரியான வேவாக இருந்தாலோ, ஹீ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி, நான் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ரீசன் என்ன? There would have been no need for him in his plight to appeal to the west wind if he had at least preserved the dreams and ideals of his boyhood, when it seemed possible to outstrip the speed of the west wind. இங்கே poet என்ன சொல்கிறாரு, அந்த வேவ் மாதிரியோ அல்லது க்ளவுடு மாதிரியோ அல்லது அந்த லீஃப் மாதிரியோ இருந்தால் நான் வந்து இப்போ வெஸ்ட் விண்டு கிட்ட இந்த அப்பீலுக்கு வர தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், he had at least preserved the, எப்படி வந்து அந்த விங்டு சீடை எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்ப்ரிங் சீசனுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துச்சோ, அதே மாதிரி த ட்ரீம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் ஹிஸ் பாய்ஹுட், என்னோட ட்ரீம்ஸையும் என்னோட ஐடியல்ஸ் ஆஃப் மை பாய்ஹுட்டையும் வந்துட்டு இந்த வெஸ்ட் விண்டு கண்டிப்பாக எனக்குள்ளேயே பரியல் பண்ணி வச்சிருந்துருக்கோம். ஸோ நான் வந்து இதுக்கிட்ட தனியாக ஒரு அப்பீல் கேட்க தேவையே கிடையாது. வென் இட் சீம்டு பாசிபிள் டு அவுட்ஸ்ட்ரைப் த ஸ்பீட் ஆஃப் த வெஸ்ட் விண்ட். ஆனால் இப்போ வந்து நான் இது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லையே, ஒரு க்ளவுடாவோ ஒரு லீஃபாவோ அல்லது ஒரு வேவாவோ இல்லை. அதனால தான் ஐ ஆம் ரெக்வஸ்டிங் த வெஸ்ட் விண்ட், வெஸ்ட் விண்டு கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்க, his ideals have now been shattered, worldly customs and conventions weighed down one who is like the west wind, fameless and swift and proud. ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஐடியல்ஸ் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எதனால்? வேர்ல்ட்லி கஸ்டம்ஸ் அண்டு கன்வென்ஷன்ஸோட ஓவர் பேர்டனால் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஷெல்லியோட பொய்டிக் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வேர்ட்ஸு. ஓ லிஃப்ட் மீ அஸ் அ வேவ், அ லீவ், அ cloud, I fall upon the thorns of life, I bleed. எக்ஸலண்ட். இப்போது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் அவர் வந்து எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. ஐ ஃபால் அப்பான் த தான்ஸ் ஆஃப் லைஃப். என்னோட லைஃப் வந்து எதில் இருக்குது, தான்ஸில் விழுந்த மாதிரி இருக்குது.
எதனால் அந்த கிரிட்டிசம், பேடு கிரிட்டிசம், குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படிங்கக்கூடிய மேகசினில் ஷெல்லியை பற்றி வந்த அந்த பேடு கிரிட்டிசம், அவரோட சன்னோட லாஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பேர்டனை கொடுக்குது, ஒரு ஒரீஸை கொடுக்குது. இது எல்லாமே வந்து என்னோட வேர்ல்ட்லி ஒரீஸ். இந்த வேர்ல்ட்லி ஒரீஸ்னால் அந்த பொயட்டிக் கிரியேட்டிங் மைண்டை வந்துட்டு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, ஐ ஃபால் அப்பான் த தான்ஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, இந்த கோவிட் சீசனில் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், இப்படி ஒரு சூழ்நிலை வரும், ஸ்கூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, என்னுடைய வேலையை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப், ஒரு இன்சிடெண்ட் என் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லி நான் ட்ரீமில் கூட கண்டது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருந்த சேலரியில் வந்து 40%, 30% அப்படின்னு தான் ஸ்கூல்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது அப்படியே கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸு. ஐ ஃபால் அப்பான் த தான்ஸ் ஆஃப் லைஃப், அதோட நிறுத்தலை. ஐ ப்ளீட், வாட் அ வேர்டு பாருங்கள். இது வந்து யூஜிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அப்படி மேலோட்டமாக ஆனால் முக்கியமான ஒரு லைன் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த லைன்ஸை வந்து எடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ், லீவ், cloud அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஃபால் அப்பான் த தான்ஸ் ஆஃப் லைஃப், ஐ ப்ளீட். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஷெல்லீஸ் அப்படின்னு கொடுத்தா ஓ டு த வெஸ்ட் விண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெவர் ஃபர்கெட் இட். He has fallen on the thorns of life. அதாவது ஷெல்லியோட லைஃப் வந்து அப்படியே ஒரு தானில் போய் விழுந்த மாதிரி இருக்குது. அதனால் என்னோட பொய்டிக் கிரியேட்டிங் ஐடியா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிருச்சு. ஸோ ஹி பேஷனேட்லி அப்பீல்ஸ் டு த வெஸ்ட் விண்ட். வெஸ்ட் விண்டுக்கு இருந்து ஒரு அப்பீல் கொடுக்குறாரு. என்ன மாதிரியான அப்பீல்னு பாருங்கள். லிஃப்ட் ஹிம் அஸ் அ வேவ். அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருந்த வேவை வந்து நீ எப்படி லிஃப்ட் பண்ணையோ அந்த மாதிரி லிஃப்ட் மீ அஸ் அ வேவ். அடுத்தது வந்துட்டு லீஃப். அந்த ட்ரைட் அண்டு விதர்டு லீஃபை எப்படி அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே துரத்துனையோ அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டல்னஸையும் என்னை விட்டு துரத்திடும். அண்ட் அஸ் அ க்ளவுட் அங்கங்கே பிரிஞ்சு இருந்த க்ளவுட்ஸை ஃபுல்லாக ஒன்றா கலெக்ட் பண்ணி அதில் இருந்து ஒரு பெரிய ரெயினை கொடுத்த மாதிரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரீஸை எல்லாம் துரத்தி விட்டுட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொய்டிக் மூடையும் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் சேவ் மீ ஃப்ரம் ஃபர்தர் அகோனி. இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு இதுலேயும் என்னை கொண்டு போகாமல் என்னை அப்படியே கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணு, அஸ் அ பொயட்டாக வந்து என்னை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ரெக்வஸ்ட்டை வந்து வெஸ்ட் விண்டுக்கு கொடுக்குறாரு. லைக் த ஃபாரஸ்ட் ஹி விஷஸ் டு பிகம் அ வெஹிக்கிள் through which the wind can express itself, if his leaves also are falling like the leaves of the forest. திரும்பவும் வந்து அதே தான் சொல்கிறாரு. அந்த வெஸ்ட் விண்டு எப்படி ஒரு வெஹிக்கிளாக வந்து யூஸ் ஆச்சோ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸுக்கு, அதே மாதிரி என்னோட ஒரீஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிடு வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. The mighty harmonies of the west wind can take a melancholy autumnal tone from both. The very sadness of the music will add to its sweetness. The poet calls on the impetuous and fierce. என்ன சொல்கிறாரு பொயட் அப்படின்னு சொன்னால், அந்த சீசனில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் விண்டு வந்து ஒரு மெலன்கலி மியூசிக்கை கொடுக்குது. அந்த மெலன்கலி மியூசிக் வந்து ஆட்டம் சீசனோட டோன். அந்த சீசனோட ஆட்டம் சீசனோட எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த மெலன்கலி டோன் அப்படிங்கிறது ஆட்டம் சீசன் நம்மளை விட்டு போகுதே, இந்த இயர் வந்து எண்டாக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெலன்கலிக் மியூசிக்காக இருந்தால் கூட அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எதை கொடுக்குது, ஸ்ப்ரிங் சீசனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வந்துட்டு ஒரு ஃபேமஸ் லைன்ஸ் வந்து அந்த போயத்தில் ஷெல்லி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. இதுவும் வந்து லிட்ரேச்சரில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான லைன் தான். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். வின்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரிங் சீசன் ரொம்ப தூரத்துலையா இருக்குது, இல்லை, வெரி நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான். இது ஆட்டம் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரிங்கில்
டெஃபினட்டாக வந்து அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நியூ ட்ரீஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட இது. Spirit of the west wind to inspire and drive his dead thoughts like withered leaves to quicken a new birth. அதாவது வெஸ்ட் விண்டோட ஸ்பிரிட் வந்து எப்படி இருக்கணும் எனக்குள்ள அப்படின்னு சொன்னால், அது எப்படி டெட் லீவ்ஸை வந்து துரத்தி விட்டுச்சோ அதே மாதிரி வெளியே அனுப்பிட்டு குயிக்கன் அ நியூ பர்த், எனக்குள்ளே வந்து ஒரு நியூ ஸ்பிரிட்டை வந்து ஸ்பிரிட்டுக்கான இன்ஸ்பிரேஷனாக அந்த வெஸ்ட் விண்டு மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. He prays that his words should among mankind like ashes and sparks from an unextinguished earth. அதாவது நம்ம கங்கு முன்னாடியெல்லாம் கிராமத்தில் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கங்கில் விறகடுப்பில் சமையல் பண்ணுவாங்க. அந்த விறகடுப்பில் வந்து மேலே அப்படியே காற்று படர பார்த்தீங்கன்னா அப்படியே கங்கில் மேலே ஆஷஸ் சாம்பல் வந்து படரும். ஆனால் திரும்ப வந்து நம்ம அந்த ஊதுகுழல் வச்சு ஊதுனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஷஸ் எல்லாம் பறந்துடும். அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொய்டிக் கிரியேஷன் இன்னும் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வந்து அந்த வேர்ல்ட்லி ஒரிஸ், அந்த பேர்டன் அப்படிங்கிறது ஒரு ஆஷஸ் மாதிரி படர்ந்து இருக்குது. அதை இந்த வெஸ்ட் விண்டு வந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸில் தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அகெயின் ஐ ஆம் ரெடி டு கிரியேட் மெனி போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. Through his lips, the west wind should deliver this great message of hope and optimism. If winter comes, can spring be far behind? அதாவது ஷெல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டல் மூடில் இந்த போயமோட கம்போசிங் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட கடைசியாக வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு தான் வந்து இதை எண்ட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு சொன்னால், இஃப் வின்டர் கம்ஸ், அவரோட மைண்ட்லேயே அவர் சொல்லிக்கிறார், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். நாமளும் வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகலை, ஸோ டைம் இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது. இஃப் நோட்டிஃபிகேஷன் கம்ஸ் கேன் எக்ஸாம் பி ஃபார் பிஹைண்ட். அதே மைண்ட் செட்டில் நல்லா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக போஸ்டிங் நமக்கு தான். சீக்கிரமாக வேறு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.